எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நாள். இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே நம்ம யூடியூப்ல இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். இன்றைக்கி மட்டும்தான் இந்த நாள் வருமா? நிறையா பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இந்த வருஷத்தில் இந்த நாள் இன்றைக்கி ஒரு நாள் தான் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு மாதமுமே அபிஜித் நட்சத்திரங்கிறது வரும். எப்படி 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நாள் வருமோ, அஸ்வதி, பரணி, கார்த்திகை அப்படின்னு வரிசையாக நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் 27 நட்சத்திரம் இருக்கிற மாதிரியே அபிஜித் நட்சத்திரமும் இருக்குது. ஆனால் நட்சத்திரத்தை நம்ம ஒரு காரண காரியமாக பகவான் தன்னுடைய மயில் இறகுல ஒளிச்சு வச்சுருக்கார். இது பிரம்மா தான் அதிதேவதையாக அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கார். அதனால நம்மளை படித்த பிரம்மாவை நம்ம இந்த நட்சத்திர காலத்தில் இந்த பிரம்மனோட அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே விசேஷமானதாக அதை நம்ம கருதி வழிபடலாம் இந்த முகூர்த்த காலத்தை. இது ஒவ்வொரு மாதமுமே இது வரும். எப்படின்னா உத்திராட நட்சத்திரம் முடிகிற பொழுதும் திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்கிற போதும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த 24 நிமிஷம் அதுதான் அபிஜித் முகூர்த்த காலம். ஒவ்வொரு மாதமுமே அபிஜித் முகூர்த்த காலம்ங்கிறது வரும். அந்த முகூர்த்த காலத்தை நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு அன்று பூஜைகள் செய்கிறது, அந்த பாராயணங்கள் செய்கிறது, நல்ல காரியங்கள் எல்லாமே செய்கிறது. ஏதாவது நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறோன்னா அந்த நட்சத்திர நேரத்தில் ஆரம்பிக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே அபிஜித் முகூர்த்தங்கிறது வரும். எப்படின்னா 11:45 12:15 வரைக்கும். 12 மணிக்கு முன்னாடி காம நேரம், அடுத்த காம நேரம்ங்கிறது அபிஜித் முகூர்த்தம். ராமர் கூட இந்த வேலையில் தான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்படியான மிக விசேஷமான அந்த அபிஜித் முகூர்த்தத்தை ஒவ்வொரு நாளுமே நம்ம எப்படி பிரம்ம முகூர்த்தத்தை பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தத்துலேயும் நம்ம பூஜைகள் செய்யும்போது நினைத்த காரியங்கள்லாம் உடனே நடக்கும். அதோட விசேஷமாக இந்த அபிஜித் முகூர்த்தம் நட்சத்திரம் வர நாள் மிகவும் விசேஷமான நாள். ஒவ்வொரு மாதமும் அபிஜித் நட்சத்திரங்கிறது வரக்கூடிய நாளை நம்ம சேனலில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் விசேஷமான பூஜைகள் செய்து முழுமையான உங்களோட என்ன நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடியதாக இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்ம கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்படி கற்பக விருட்சத்தில் கேட்டதெல்லாம் கொடுக்குமோ அதே தான் இந்த அபிஜித் நட்சத்திரமும். எப்படி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது நிச்சயதெல்லாம் நடக்கிறதுங்கிறமோ அதே மாதிரி அபிஜித் காலத்தில் நடத்தக்கூடிய பூஜைகளும் எல்லாமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் உங்களோட பிரார்த்தனையை சொன்னாலே போரும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் நிறைவேறும். அதனால் நேரத்தை தவற விடாதீங்க. இது போல் நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.